நீங்க எஸ் நீங்க கொஞ்சம் வந்து இந்த ரிவிஷன் செய்யற நேரம் நல்லா கிளியரா இருந்துக்கோங்க. டவுட்ஸ் இருந்தா உங்களுக்கு கதைக்கலாம் சுமையா. எல்லாருக்கும் கதைக்கலாம். சுமையா உங்களுக்கு வந்து மெயினா வந்து சொல்லிக்கொள்றேன். ரிவிஷன் செய்யற நேரம் நல்லா பார்த்துக்கோங்க. டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். மற்றவங்களும் டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். கிளியர் பண்றது ஈஸியா, ரிவிஷன் செய்யற நேரம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இப்ப ரைட், ஃபர்ஸ்ட் வந்து நாங்க பிசிக்கல் கம்ப்யூட்டிங்ல வந்து 3 பேசிக் லாஜிக் கேட்ஸ் பார்த்தோம். ஓகே, பிசிக்கல் கம்ப்யூட்டிங்ல யூனிட்ல வந்து 3 பேசிக் லாஜிக் கேட்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த யூனிட்ல நாங்க பார்த்தோம். So there are 3 types of basic logic gates. What are they? AND gate, OR gate, NOT gate. Okay, AND gate, OR gate and NOT gate. இந்த 3 types of gates தான் basic logic gates. So இந்த யூனிட்ல வந்து இந்த basic logic gates பேஸ் பண்ணி தான் நீங்க ஸ்டடி பண்ண போறீங்க. Okay, so first one is AND gate. Okay, Fatima Saja. Fatima Saja, can you read it? Fatima Saja, can you read it? Are you here, Fatima Saja? Can you read it? Okay, then IF Samha, can you read it? The AND gate. Samha, speak up, getting late, quickly. Can you read it quickly? Tell me. Can you hear me, girls? Yes, teacher. Yes, Then teacher. why Samha and Saja is not speaking? ஸோ இதுல போட்டிக்கிற நேம்ஸ் வந்து நீங்க வந்து ரியல் நேமான்னு கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் எனக்கு வந்து கிளாஸ்ல நேம்ஸ் வந்து இது பண்ணலாம். உங்களோட நேமா போடுங்க கிளாஸ் அட்டென்ட் பண்ணக்குள்ள. ஸோ கேன் anyone read this? Yeah, And teacher. gate. Okay, read it. Physical computing, there are 3 types of basic logic gates. They are AND, OR, NOT. AND gate, Okay. the standard symbol for AND gate. Okay. Inputs Okay. of a gate. Shrifa, just wait. Here they have shown the symbol of AND gate. So இந்த symbol of AND gate நேரம் வந்து இந்த லைன் ரெண்டுக்கு தான். இப்ப half circle இருக்கிற மட்டும்தான் symbol. அதோட AND gateக்குரிய symbol ஜஸ்ட் கேட்டா நீங்க இந்த லைன்ஸ் draw பண்ண தேவையில்லை. இப்ப இன்புட்ஸ் வார நேரம் தான் நாங்க இதை பண்ண வேண்டிக்குது. அந்த லைன் ரெண்டு ஜஸ்ட் half circle மட்டும்தான் இந்த symbol சொல்றது. விளங்குதா? half circle இருக்கிறது மட்டும்தான் நாங்க symbol of AND gateக்குரிய இது. ரைட், நாங்க அது இன்புட்ஸ் இருக்கிற நேரம் தான் இந்த லைன்ஸ் டிரா பண்றோம். முன்னுக்கு 2 லைன்ஸும் மற்றது அவுட்புட்டுக்கு ஷோ பண்ற லைன்ஸையும் டிரா பண்றோம். ஓகே, ரீட் இட். Inputs of a gate is shown in capital letters. The output of AND gate is denoted by A point B when A dot B. inputs A dot B when inputs are A and B. So they have shown the example. So symbol of AND gate அந்த A and B இந்த இன்புட்ஸ் டினோட் பண்ணி எங்களுக்கு அவுட்புட் காட்டுற மாதிரி ஒரு சிம்பிள் காட்டிக்கிறாங்க. ஸோ இந்த ஹாஃப் சர்க்கிள்ல இன்புட்ஸ் வர நேரம் ஏபின்ற இன்புட்ஸ் வர நேரம் அவுட்புட் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுது? அவுட்புட் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுது? A dot B. All want to speak.
all want to speak. So a dot b ன்னு காட்டுது. and end gate குறிய வந்து குறியீடு வந்து என்ன நடுவுல மிடில் இருக்கிற அந்த டாட் ன்னு சொல்லி அதான் and gate. சாரி அவுட்புட்ல ஷோ பண்ற நேரம் டாட் ன்னு சொல்றது அதாங்க and gate குறிய சிம்பிள். சோ a b ன்னு இன்புட்ஸ் கொடுத்தேன்னு சொன்னா அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்றது எப்படி a டாட் b. a b ன்னு மட்டும் வெறும் நாங்க இன்புட்ஸ் கொடுத்து பார்க்கிறோம். அப்ப சோ அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணது a டாட் b. Got it, children? Yeah, teacher. Yes, Okay. So இதுல நல்ல ரிவிஷன் செய்யற நேரம் நல்லா பாத்துக்கோங்க. எல்லாருக்கும் சம்டைம்ஸ் விளங்கிக்காது. சோ அதனால தான் மெயினா நான் செய்யறேன். சுமையாக்கு மட்டும் விளங்கலன்னு செய்யல. நார்மலா எல்லாருக்கும் விளங்கிக்காது. ஏன்னா நான் கொஸ்டினோட தந்தேன், அதுல சிலவங்க நான் நினைக்கிறேன் விளங்கி செஞ்சிக்க மாட்டீங்கன்னு சொல்லி. சோ கண்டினியூலி ரீட் இட். எல்லாருக்கும் சான்சஸ் ஏக்கு ரீட் பண்ண, ஒரு ஆளே ரீட் பண்ண வேணாம், யாருக்கும் ரீட் பண்ணலாம். இப்ப நேம சொன்னா வந்து யாரும் வாரீங்க இல்ல. சோ ரீட் பண்ணுங்க யார் சரி. Truth tables. I read it. Truth table for AND gate. Okay. Input, output A0, B0, A point B0, Okay. A1, B0, A point B0, A0, B1, A point B0, A1, B1, A point B1. Not Okay. in AND. Just here stop. Here நான் வந்து இப்ப இதுல வந்து இப்ப நாங்க இந்த ட்ரூத் டேபிள் அப்படி அந்த ஒரு கேட்ஸை படிச்சுட்டு சிம்பிளை படிச்சுட்டு நாங்க ட்ரூத் டேபிள்னு வரும்போது மெயினா ட்ரூத் டேபிளுக்கு யூஸ் பண்ற இன்புட்ஸ் எப்பதான் இருக்குது. இதுதான் ட்ரூத் டேபிள் ஃபார் அண்ட் கேட்னு சொல்லி நான் இன்புட்டை மாத்தி மாத்தி கொடுத்து பாக்குறேன். ஏன்னா 0 and 1 பேஸ் பண்ணி மட்டும் தானே இன்புட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிக்குது. அதே மாதிரி அவுட்புட்டும் வந்து 0 and 1 தான், பைனரி டிஜிட்ஸ் மட்டும் தான். சோ இதுக்காக எங்களுக்கு ஒன்றும் செய்யல. சோ அதுக்காகத்தான் இந்த 0 முதலாவது 0 ரெண்டு இன்புட்ஸுக்கும் 0 கொடுத்து பாக்குறேன். ஓகேயா? சோ ட்ரூத் டேபிள்னு சொல்றது இப்ப நாங்க இப்ப ஃபைனலா முடிவு பண்றது. இப்ப இந்த சிம்பிள்ல வந்து கொடுக்குற இன்புட்ஸை பேஸ் பண்ணி இவ்வளவுதான் இன்புட்ஸ் கொடுக்குறோம். நாங்க 0 and 1 பேஸ் பண்ணி கொடுக்குறோம். இந்த இன்புட்ஸ் வர நேரம் எப்படி அவுட்புட் வருகுது அதை ஃபைண்ட் பண்றதுக்கு தான் இந்த ட்ரூத் டேபிள் யூஸ் ஆயிக்குது. அப்ப அதனால அண்ட் கேட்டுக்குரிய ட்ரூத் டேபிளை பாக்குறோம். விளங்குதா? இவ்வளவு இன்புட்ஸ் கொடுக்குற நேரம் அவுட்புட் எப்படி வருது அந்த விஷயத்த விளங்கப்படுத்ததான் இந்த ட்ரூத் டேபிளுக்கான எக்ஸாம்பிள். இந்த ட்ரூத் டேபிள் வந்து காட்டிக்கிறாங்க. ட்ரூத் டேபிள்னு சொல்றது ஃபைனலா நாங்க டிசைட் பண்றோம். இந்த இன்புட்ஸை நாங்க கொடுக்குற நேரம் இப்படி அவுட்புட் வருது இந்த கேட்ல, அதை ஷோ பண்றதுக்கு தான் இந்த ட்ரூத் டேபிள் இருக்குது. Got it, children? Yeah, teacher. ஓகே. சோ அதனால தான் நான் ஃபர்ஸ்ட்க்கு என்ன செய்யறேன், இன்புட்ஸ் சொல்லி பேர்ல ஏபின்னு ரெண்டு இன்புட்ஸ் கொடுக்குறேன் என் கேட்டுக்கு. நார்மலா ரெண்டு இன்புட்ஸ் இருக்குது. மோர் தேன் 2க்கு விட ரெண்டையும் விட இன்புட்ஸ் இருக்குது. ஆனா எப்படி 0 and 1 இந்த பைனரி டிஜிட்ஸ் யூஸ் பண்ணித்தான் நாங்க இந்த ட்ரூத் டேபிள் பேஸ் பண்ணி செய்யணும். அதே மாதிரி லாஜிக் கேட்ஸ் சொன்னாலும் ஃபங்க்ஷன் ஆகுறது வந்து 0 1 இந்த பைனரி டிஜிட்ஸ் பேஸ் பண்ணித்தான் இது ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகே. அதோட நான் வந்து ஷார்ட் நோட்ஸ் எடுத்து தானே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இதை நான் ஷார்ட் நோட் தான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சொன்னா எல்லாத்தையும் நாங்க நாங்க புக்கை ரீட் பண்ணக்குள்ள கலாப்ஸ் ஆயிருக்கும்னு சொல்லி ஜஸ்ட் நான் பாயிண்ட்டுக்கே வந்து அந்த பாயிண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்றேன். அதனால தான் ஷார்ட்ல இருக்குது. சோ இப்ப நாங்க ரெண்டு இன்புட்ஸ் பேஸ் பண்ணி இந்த எண்ட் கேட்டுக்குரிய ட்ரூத் டேபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். இது மோர் தேன் இருக்குது இன்புட்ஸ். இதை நீங்க இன்ஷா அல்லாஹ் கிரேட் 10ல நீங்க ஐசிடி படிக்கிற நேரம் இன்ஷால்லா நீங்க இது மோர் தேன் இதுக்குரிய லாஜிக் கேட்ஸ்ல மோர் தேன் விஷயங்களை நீங்க பாப்பீங்க. உங்களுக்கு தேவையான சின்ன இன்க்ளூட் இவ்வளவு கொஞ்சம் சப்ஜெக்ட் தான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். பேசிக் லாஜிக் கேட்ஸை மட்டும் படிக்கிறது ஒரு அடிப்படை தேவைன்றதுக்காக தான் இதை இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. சோ ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த இன்புட்ஸ்ல வந்து முதலாவது 0 0 ரெண்டு இன்புட்டுக்கு நான் 0வே கொடுக்குறேன். அப்ப 0 வந்தா வந்து அவுட்புட் எப்படி வருது? 0 வருது. ரீசன் என்ன, நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன், எப்படி ஃபைண்ட் பண்றேன்னு. 0 into 0 0. a டாட் b ன்ற அர்த்தம் வந்து அங்க மல்டிப்ளிகேஷன் ஒன்று இருக்குது. சோ அந்த மல்டிப்ளிகேஷனை நாங்க ஹிட்னா செய்யறோம் ஒரு விஷயத்தை அவுட்புட் காண்றதுக்காக. ஆனா நாங்க அதுல மல்டிப்ளிகேஷன் போட்டுக்கிறோமா a
மல்டிபிள் பை பின்னு சொல்லி அவுட்புட்டை கொடுத்திக்கிறோமா ஏ டாட் பின்னு தான் கொடுத்திக்கிறோம் ஏண்டா டாட் தான் ஒரு சிம்பிள் டாட் தான் அதை ரெகக்னைஸ் பண்ணுது அது எண்ட் கேட் சோ அதனால எங்களுக்கு எண்டுக்கு பதில் டொட்டுக்கு பதில் எங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் போட இயலாது பட் ப்ராசஸ் செய்யற அவுட்புட் ஃபைண்ட் பண்ற நேரம் அங்கே மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டு நாங்க ஃபைண்ட் பண்றோம் அதை நாங்க மென்ஷன் பண்ணிக்கொள்றேன் சோ ரெண்டு இன்புட்டுக்கும் 0 கொடுக்கிற நேரம் அவுட்புட் வந்து 0 ஓகே நெக்ஸ்ட் திங் ஏக்கு நான் வந்து 1 கொடுக்கிறேன் பிக்கு வந்து 0ன்னு கொடுக்கிறேன் இது ரெண்டையும் பேஸ் பண்ணி தானே செய்யணும்னா மாறி மாறி கொடுத்து பாக்குறேன் விளங்குதா அப்ப ஏக்கு வந்து இன்புட் வந்து 1 கொடுக்கிறேன் பிக்கு வந்து 0 கொடுக்கிறேன் so what is the output 0 okay 0 how it comes 1 1 into 0 0 okay 1 into 1 into 0 0 so அங்க ஒரு மல்டிப்ளிகேஷன் நடக்கறனால 1 into 0 or cipher okay next thing the inputsல வந்து a inputக்கு வந்து 0 கொடுத்து பாக்குறேன் b inputக்கு வந்து 1 கொடுத்து பாக்குறேன் சரி இப்ப நான் இத படிச்சு தர நேரம் ட்ரூத் டேபிளுக்கு வந்து எல்லா இன்புட்ஸ்க்கும் பேஸ் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லி தரணும் அதுக்காக தான் இந்த ட்ரூத் டேபிள்ல ஃபுல்லா நான் போட்டிக்கிறேன் ரைட் இப்ப क्वेश्चंस வர நேரம் இந்த சர்க்யூட்டுக்கு வந்து ட்ரூத் டேபிள் பாருங்கன்னு சொல்ற நேரம் வந்து நாங்க அதுக்குரிய விஷயத்தை மட்டும் பார்த்தா சரி அவங்க என்ன இன்புட்ஸ் தந்திக்கிறாங்களோ அதை ஃபைண்ட் பண்ணி அவுட்புட்டை ஃபைண்ட் பண்ணா சரி ட்ரூத் டேபிள்ல சரியா இது நார்மலா எல்லா இன்புட்ஸையும் பேஸ் பண்ணி இது 0 and 1 பேஸ் பண்ணினா ஷோ பண்ற டேபிள் தான் இது ரெண்டு இன்புட் வந்தா இவ்வளவுதான் வரும் ஒரு ரெண்டு இன்புட்ஸ் பேஸ் பண்ணி வந்தேன்னு சொன்னா நான் மாறி மாறி கொடுக்கிற நேரம் இந்த விஷயம் தான் வரும் இந்த ட்ரூத் டேபிள்ல சோ again வரேன் பாயிண்ட்க்கு சோ இன்புட்ல a வந்து 0 கொடுக்கிறேன் b வந்து 1 கொடுக்கிறேன் so the output is what 0 0 into 1 0 next thing inputsல வந்து a க்கு வந்து 1 கொடுக்கிறேன் b க்கு 1 கொடுக்கிறேன் so output வந்து என்ன 1 okay so இந்த ட்ரூத் டேபிள்ல பாக்குற நேரம் the output டிஸ்ப்ளே பண்ற நேரம் உங்களுக்கு வந்து என்ன ஆப்ஷன் எடுக்கலாம் என்ன ஆப்ஷன் எடுக்கலாம் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த வாட்டர் டேங்க் மூலமா இந்த அட்ஜெக்டை விளங்கப்படுத்திக்கிறேன் சோ 0 0 0 ன்னு அவுட்புட் வந்திக்குது கடைசியா மட்டும் 1 வந்திக்குது சோ இதுல வந்து ட்ரூத் டேபிள்ல உங்களுக்கு ஃபைனலா என்ன டிசிஷன் எடுக்கலாம் என்ன எடுக்கலாம் இப்ப 0 0 0 வருகுது கடைசியா ஃபைனலா மட்டும் 1 காட்டுது ஏயும் பியும் 1 வந்தாதான் வெரி குட் அவுட்புட் 1 வரும் வேற ஐடியாஸ் என்ன சரி 1 into 1 இதுல என்ன விளங்குதுன்னு சொன்னா மெயினா ரெண்டு இன்புட்ஸ்லயும் வந்து எந்த விதமான இப்ப ரெண்டு இன்புட்ல ஏதாவதோ இல்லாட்டி ரெண்டு இன்புட்ஸும் வந்து ஏதாவது நோண்ட் ஆப்ஷன் இருக்கிற நேரம் வந்து அவுட்புட்டும் வந்து நோண்ட் ஆப்ஷன் தான் வருது ஃபைனல் அவுட்புட் ரெண்டு ஆப்ஷனும் எஸ் ஆப்ஷன் வர நேரம் அப்ப 1க்கு நாங்க அப்படித்தானே கொடுக்குறோம் 1 0 பேஸ் பண்ணினா 0க்கு நாங்க நோண்ட் ஆப்ஷன் கொடுக்குறோம் 1க்கு எஸ் கொடுக்குறோம் அதே மாதிரி 0க்கு ஆஃப் கொடுக்குறோம் 1 நம்பர் வந்து 1 கொடுக்குறோம் அப்ப இப்படி நிறைய நாங்க சஜஷன் பண்றோம் அந்த நாங்க ஒரு உதாரணத்தை எடுக்கிற நேரம் இப்படி சஜஷன் பண்றோம் அது அப்படித்தான் இதுல ட்ரூத் டேபிள நாங்க பார்க்கணும் சோ இங்க இதுல வந்து ஏதாவது ரெண்டு இன்புட்டும் நோண்ட் ஆப்ஷனும் மத்த ரெண்டுல ஏதாவது ஒரு இன்புட் வந்து எஸ்ண்டும் நோண்டும் இருந்தா வந்து அவுட்புட்டும் வந்து எப்பயுமே வந்து டிஸ்பிளே ஆகும் எப்படின்னு வந்து நோண்ட் ஆப்ஷன் தான் காட்டும் ரெண்டு இன்புட்டும் வந்து கொடுக்குற இன்புட் வந்து எஸ் ஆப்ஷன் வர நேரம் தான் இதுல நாங்க அவுட்புட்டை வந்து எஸ் ஆப்ஷனை எடுக்கலாம் 1 ஆப்ஷனை எடுக்கலாம் சோ அந்த நோட்ல நான் கொடுத்திக்கிறேன் in AND gate to obtain the output as 1 both inputs should be 1 so நாங்க output as a 1 output 1 எடுக்கணும்னு சொன்னா வந்து ரெண்டு இன்புட்ஸுமே 1 இருக்கணும் ஒரு children விளங்குதா இதுல சோ இதுல ஷார்ட் நோட் சரியா இப்ப இதுல நான் AND கேட்டுக்குரிய ஷார்ட் நோட்ஸ் எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் இதான் இதுல பேசிக் திங் சரியா சோ உங்களுக்கு ஒரு AND கேட்டை தந்து ஜஸ்ட் ஒரு ஏபின்னு போட்டு அதுக்கு 0 1 ஒரு AND கேட்டை தந்தாலும் அவுட்புட்டை ஃபைண்ட் பண்ணுங்கன்னு சொன்னா நீங்க அதுக்குரிய மட்டும்தான் பார்க்க போறீங்க
சரி, அப்ப அதுக்கப்புறம் நான் அடுத்த கொஸ்டின் கேட்பேன். எப்படி இதுக்கு இந்த என்கேட்டுக்கு வந்து இந்த இன்புட்ஸ் பேஸ் பண்ணின என்கேட்டுக்கு வந்து நீங்க ட்ரூத் டேபிள் வந்து காட்டுங்கன்னு சொல்லி. அப்ப நீங்க அந்த நான் கொடுத்திக்கிற இன்புட்ஸுக்கு தானே இப்ப 1 0 ஏதாவது கொடுத்திப்பேன் தானே சிம்பிள்ல, அந்த சிம்பிளை பேஸ் பண்ணி அந்த அவுட்புட்டை மட்டும்தான் நீங்க காட்டணும். நீங்க ஃபுல்லா இப்ப இந்த சார்ட் ஃபுல்லா ட்ரூத் டேபிள்ல வர விஷயத்தை இன்க்ளூட் பண்ண தேவையில்லை. இதே டேபிள நீங்க இது போட தேவையில்லை எல்லா விடைக்கும். நான் கேட்கிற விஷயத்துக்கு மட்டும் நீங்க போட்டீங்கன்னா சரி. நான் கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ற நேரம் இந்த பாயிண்ட் உதவும். ஓகே, so we'll move to the next thing. What is the next gate we are going to study? OR gate. OR gate. Okay, very good. So OR gate தான் அடுத்த விஷயத்தை பார்க்க போறோம். மத்தது எஸ் சுமையா, are you here ma? ஓகே, இப்போ உங்களுக்கு விளங்குதா? Yes, teacher. சோ நீங்க அட்டெண்ட் பண்ணலன்னு சொல்றீங்க, அதனால உங்கள்ட்ட கேட்டுக்கொள்றேன். மத்தவங்களுக்கு எல்லாருக்கும் விளங்கிக்கும், என்ன ரிவிஷன் செய்யறதுனால. நார்மலா நாங்க ஸ்டடி பண்ணிட்டு அகைன் ரிவிஷன் செய்யறதுனால எல்லாருக்கும் விளங்கிக்கும் நினைக்கிறேன். விளங்கல்லாதவங்களுக்கு கதைக்கலாம். கிளியர் ஆண்டு. ஆதிலா, எல்லாருக்கும் கிளியர் தானே? விளங்கலாட்டி அங்க சொல்லலாம். Yes, teacher. Clear. ஓகே, நெக்ஸ்ட் திங் இஸ் OR கேட். இப்ப நாங்க பேசிக் லாஜிக் கேட்ஸ்ல OR கேட்டை படிச்சிட்டோம், AND கேட்னு சொல்லி. நெக்ஸ்ட் திங் இஸ் OR கேட். OR கேட் நாங்க இப்ப பார்க்க போறோம். சோ யாருக்கு சரி ரீட் பண்ணலாமா? ஷம்லா, கேன் யூ ரீட் இட்? ஷம்லா, can you read it, Shamla? If I'm calling your name, you have Yeah, to, you teacher. want to speak. Shamla, read it. OR gate, read it. Let us Quickly, getting consider late. following analogy and to understand No, Shamla, function of the Shamla, நான் வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்க அதை ரீட் பண்ணா சரி. Don't read the book. illustration. Can you hear me, Shamla? Illustration below. The house addition to the regular main water supply. The tank is to Shamla, you are reading the book. நான் சொல்ல ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறத ரீட் பண்ணுங்க. ஷார்ட் நோட்ஸ் எடுத்து தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். Don't read the book. Okay. Ruzika, can you read it? Okay, teacher. Read it. OR gate. The started symbol for OR gate. Standard symbol. Standard symbol of OR gate. The inputs of a gates show in capital letters. The output of OR gate in denoted by A plus B when input are A and B. Okay. Here they have shown the standard symbol for OR gate. So OR gate குரிய symbol உங்களுக்கு first pictureல நான் show பண்ணிக்கிறேன். So அதுதான் அதோட symbol, OR gate குரிய symbol. Okay. So they have see the example. They have shown the example for the OR gate using the inputs. Okay. So inputs base பண்ணினா ஒரு OR gate தந்திக்கிறாங்க. அதே மாதிரி output produce பண்ணி காட்டிக்குது. So இந்த OR gate குரிய symbol மிடில்ல வந்திக்குது. So inputs கொடுத்திக்கிறாங்க AB இந்த inputs. Output எப்படி வந்திக்குது? A plus Okay. A plus B. அந்த plus ன்ற denote பண்றது என்ன? The plus ன்ற denote பண்றது என்ன? symbol. The plus ன்ற காட்டுறது விஷயம் என்ன? addition. Output. Output தான், additionum தான்.
அது என்ன கேட்டை வெளிப்படுத்துது? ஆர் கேட் விளங்குறதுக்கு தான் இந்த பிளஸ் சைன். இந்த பிளஸ் சைன் வந்து ஆர் கேட்டுக்குரிய சிம்பிள்ல சைன். சோ ஏபின்னு இன்புட்ஸ் கொடுத்தா வந்து அவுட்புட் எப்படி வருது? அந்த இன்புட்ஸ்க்கு இடையில ரெண்டுக்கும் வந்து பிளஸ் வருகுது. சோ அவுட்புட்டை ஃபைண்ட் பண்ணலாம். எப்படி ஏ பிளஸ் பின்னு சொன்னா கொடுக்குற இன்புட்ஸை வந்து அடிஷன் பண்ணித்தான் அவுட்புட் வரும். விளங்குதா? சோ here they have shown the truth table for the OR gate. OR கேட்டுக்குரிய ட்ரூத் டேபிளை ஷோ பண்ணிக்கிறாங்க. எப்படின்னு சொன்னா இந்த 0 1 பேஸ் பண்ணி இன்புட்ஸ். சோ அந்த இன்புட்ஸ் நான் எல்லாத்துக்கும் எல்லா விதமா கொடுத்து நான் வந்து OR கேட் ட்ரூத் டேபிளை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். சோ the first thing A B இன்புட்ஸ்க்கு ரெண்டு இன்புட்ஸ்க்குமே நான் 0 கொடுத்திக்கிறேன். So what is the output then? 0. How it come? 0 plus 0. Okay, 0 plus 0 is 0. So the answer, the output is 0. Next thing, A ki vandu 0 kuduthikren, B ki vandu 1 kuduthikren. So the output is 1. how it comes? 0 plus 1 into 1. Okay, very good. So the next thing, A ki vandu 1 kuduthikren, B ki vandu 0 kuduthu pathikren. So what is the output? 1. Why? 1 plus 0 is 1. Very good. So A க்கும் இன்புட்டுக்கு வந்து 1 கொடுத்திக்கிறேன், B இன்புட்டுக்கும் 1 கொடுத்திக்கிறேன். So நார்மலா மேத்தமேட்டிக்ஸ் படி ஆன்சர் என்ன வரணும்? 1 plus 1 வந்து 2 வரணும். சோ நான் இங்க போட்டிக்கிறேன்னா 1 கொடுத்திக்கிறேன். அது என்ன ரீசன்? Binary. ஓகே. நாங்க பைனரி டிஜிட்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த கேட்ஸையும் இந்த பிசிக்கல் கம்ப்யூட்டிங் இந்த யூனிட்டை படிக்கிறதுனால சோ வந்து இந்த லாஜிக் கேட்ஸ்ல வந்து மெயினா சர்க்கிட்ல ரன் பண்றது ஃபங்க்ஷன் ஆகுறது வந்து பைனரி டிஜிட்ஸ் மட்டும் தான். சோ 0 and 1 பேஸ் பண்ணி மட்டும்தான் வரும் ஒழிய அதுக்கு மேலால எந்த ஒரு நம்பரும் வராது. சோ அந்த ரீசனுக்காக 1 plus 1 வந்து 2 தான். பட் இந்த பொறுத்த வகையில இங்க விஷயம் என்னன்னு சொன்னா கூற்ற விஷயங்கள் மட்டும் இல்லையே. சோ நாங்க 1 plus 1 கொடுக்கறது வந்து 2 ஆன்சர் தான் வரும். பட் ஹியர் நாங்க எஸ் ஆப்ஷன் இன்புட்ஸ் தானே கொடுக்கிறோம். சோ த அவுட்புட் வந்து எஸ் காட்டுறதுக்காகத்தான் இந்த 1 யூஸ் பண்ணிக்கிறோம். நாங்க எஸ் நாட் ஆப்ஷன் மத்த ஒன் அண்ட் ஆஃப் ஆப்ஷன் தான் இந்த பைனரி டிஜிட்ஸ் யூஸ் பண்ணி நாங்க படிக்கிறோம். அதனால தான் இந்த ரெண்டு இன்புட்ஸுக்கும் நாங்க எஸ் ஆப்ஷன் வர எஸ் காட்டுறதுக்காகத்தான் ரெண்டு இன்புட்ஸும் 1 இருந்தா வந்து 1 ஆப்ஷன் வருகுதுன்னு அர்த்தம். விளங்குதாமா இந்த OR கேட்ல? Any doubts? நான் explain பண்ணினதுல? No. Okay. So இந்த ஆப்ஷன் இந்த ட்ரூத் டேபிளை பார்த்தா இந்த OR கேட்டுக்குரிய ட்ரூத் டேபிளை பார்த்தா வந்து any doubts? No? Teacher. So like okay, tell me. இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கே Okay. Last. So okay. So இந்த 1 and ஆப்ஷன் ரெண்டுக்கும் வார நேரம் 1 வார நேரம் அவுட்புட் நான் 1 காட்டிக்கிறேன். அப்படித்தானே? சோ லாஸ்ட் ஃபைனலா பாருங்க 1 A கிம் 1 B கிம் 1 வார நேரம் அவுட்புட்டை வந்து 1 காட்டிக்கிறேன். சரியா? ரீசன் என்னன்னு சொன்னா இப்ப 1 நான் அடிஷன் தானே நடக்கிறேன்னு சொன்ன OR கேட்ல வந்து A plus B ண்டா ரெண்டு இன்புட்ஸையும் கூட்டி வாரதுதான் அவுட்புட். சோ இங்க 1 வார நேரம் 1 சொன்னா ஒன்று மெத்தின ஆன்சர் 2. சோ இந்த 2 வரணும். ஏன் நாங்க 1 கொடுத்திக்கிறோம் இங்க அந்த ரீசனை கேட்டேன். சோ நீங்க சொன்னீங்க பைனரி டிஜிட்ஸ். சோ அது இந்த ஆன்சர் இஸ் கரெக்ட். ஏன்னு சொன்னா நாங்க வந்து இந்த சர்க்கிட்ஸ் இந்த கேட்ஸ் இந்த கம்ப்யூட்டிங் இந்த பிசிக்கல் கம்ப்யூட்டிங் யூனிட்ல வந்து இந்த 1 and 0 பைனரி டிஜிட்ஸ் தான் பேஸ் பண்ணி தான் இது சர்க்கிட் வந்து ரன் ஆகுது. இந்த எக்ஸாம்பிள்ஸ் நாங்க 0 and 1 பேஸ் பண்ணி மட்டும்தான் நாங்க ரன் பண்ணி போறோம். அதுக்கு மேலதிகமான நம்பரை நாங்க பார்க்கல. பைனரி டிஜிட்ஸ்க்கு 2 டிஜிட்ஸ் தான் நிக்குது 0 1. ஓகேயா? சோ இப்ப ரெண்டு ஆப்ஷனும் 1 கொடுத்தா அப்ப அது அர்த்தம் என்ன? எஸ் ஆப்ஷன் ரெண்டு இன்புட்டும் வந்து 1 வந்தா ஆன்சர் வந்து 1 கொடுக்கிறோம். ஏன்னு சொன்னா நாங்க பைனரி டிஜிட் பேஸ் பண்ணி தானே ரன் பண்ணணும். சோ உண்மையான மேத்தமெட்டிக்ஸ் படி நாங்க 2 கொடுக்காம 1 கொடுத்திக்கிறோம். அதைத்தான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு நான்.
சரியா மின்ஹா? சோ இந்த 1 1 ரெண்டு இன்புட்ஸுக்கும் 1 1 வார நேரம் அவுட்புட் வந்து 1 அப்படின்னு அர்த்தம் என்னன்னு சொன்னா நாங்க விளங்கிக்கொள்ளணும். ட்ரூத் டேபிள்ல ஏலேயும் வந்து எஸ் ஆப்ஷன் வருது, பிலேயும் எஸ் ஆப்ஷன் வருது. சோ அவுட்புட் வந்து 1. Got it மின்ஹா? மின்ஹா? Okay, teacher. ஓகே. Okay, teacher. சோ இத ட்ரூத் டேபிள பார்த்த வகையில உங்களுக்கு a பிளஸ் பின்ற கொலப்ல பாருங்க. உங்களுக்கு என்ன 0 ஃபர்ஸ்ட்க்கு வந்திக்கு, மத்ததெல்லாம் 1 வந்திக்குது. ஃபைனலா உங்களுக்கு என்ன டிசிஷன் எடுக்கலாம் இந்த அவுட்புட்டை பேஸ் பண்ணி? என்ன உங்களுக்கு ஃபைனலா ஒரு சமரி ஒன்று தாருன்னு சொன்னா இந்த ட்ரூத் டேபிள பேஸ் பண்ணி a பிளஸ் பின்ற கொலத்தை பார்த்து உங்களுக்கு சொல்லலாம். என்ன ஃபர்ஸ்ட் 1 மட்டும் 0 ஆயிருக்குது, அடுத்த விஷயம் எல்லாம் 1 1 1 வந்திக்குது. அப்ப நீங்க எஸ் நாட் ஆப்ஷன் போட்டு பாக்குறேன்னு சொன்னா இல்லாட்டி ஒன் அண்ட் ஆஃப் ப்ராசஸ் போட்டு பாக்குறேன்னு சொன்னா உங்களுக்கு ஃபைனலா என்ன சொல்லலாம்? இத கன்க்ளூஷன் எடுக்கலாம். இந்த டேபிளை பத்தி என்ன கன்க்ளூஷன் எடுக்கலாம்? என்ன எடுக்கலாம்? Teacher, the முதலாவது table எப்படி? and முதலாவது 0 இருக்குது, அடுத்தது 3 1 வந்திக்குது. இந்த அவுட்புட் பேஸ் பண்ணி என்ன கன்க்ளூஷன் எடுக்கலாம்? இப்ப நாங்க வாட்டர் டேங்க் பேஸ் பண்ணி நான் எக்ஸாம்பிள் பார்த்தோம் தானே, அதுல வச்சு உங்களுக்கு சொல்லலாமே. இது add என்ன பண்ணேன். ஓ ஆட் பண்றது தான். நான் ஃபைனலா என்ன இப்ப நீங்க எப்படி அவுட்புட் இப்படி வந்திக்குது, 1 1 1 வந்திக்குது. இப்ப 1 1 டா எஸ் ஆப்ஷன், 0 டா நோண்ட் ஆப்ஷன் நான் போட்டு பார்க்க சொன்னேன். சோ இந்த பேஸ் பண்ணி என்ன கன்க்ளூஷன் எடுக்கலாம்? நான் அன்றைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணினேன் உங்களுக்கு, இந்த எக்ஸ்பிளைன் பண்ற நேரம். ஏல வந்து 0வும் பில 1ம் வந்தாலும் அவுட்புட் 1 வரும். அது என்ன எக்ஸாம்பிள் மூலமா சொல்றேன்டா. இப்ப நாங்க படிச்சது வந்து அந்த வாட்டர் டேங்க் பேஸ் பண்ணி பார்த்தோம். இதுல கன்க்ளூஷன் என்ன எடுக்கலாம் ஆர் கேட்டை பொறுத்த வகையில? Can anyone tell me the answer? No? Okay. I'll explain the answer. இந்த OR கேட்ல இந்த ஆப்ஷன் வர நேரம் எங்களுக்கு கன்க்ளூஷன், இந்த கன்க்ளூஷன் சொல்றதுன்னா நாங்க ஃபைனலா எடுக்கிற விஷயம் என்ன எடுக்கலாம்னு சொன்னா வந்து ரெண்டு ஆப்ஷனும் இந்த OR கேட்டை பொறுத்த வகையில் ரெண்டு ஆப்ஷனும் நோண்ட் ஆப்ஷன் வந்தா மட்டும்தான் இங்க நோண்டு காட்டும். ஏன்னு சொன்னா ரெண்டு இன்புட்ஸும் 0 தானே நோண்ட் அர்த்தம். சோ இந்த ரெண்டு இன்புட்ஸும் வந்து நோ, எந்த ஒரு வேல்யூவும் இல்லைன்னு சொன்னா வந்து அது அவுட்புட்டும் வந்து வேல்யூ இல்லை. என்ன சொல்லிக்குது? OR கேட்ல வந்து அவுட்புட்ட வந்து 1 எடுக்கிறேன்னு சொன்னா, இப்ப 1 சொல்றது அவுட்புட்டா 1 வாரது வந்து பெரிய விஷயம் மாதிரி. என்ன 1ம் 0 பேஸ் பண்ணி தானே செய்யறோம். 0க்கு பெருமதி இல்ல, 1க்கு பெருமதி. அப்ப 1 வார நேரம் அவுட்புட் 1 வார நேரம் இங்க பெருமதின்னு அர்த்தம். உங்களுக்கு விளங்குதா ஏன் நாங்க 1 தூக்கி வைக்கிறோம்னு சொல்லி? 1ண்டா அங்க ஓகே எல்லா விஷயமும் ரன் ஆகுது ஓகேன்னு அர்த்தம். 0ன்ற நேரம் ஆஃப் ஆஃப் ஆப்ஷன் வந்து நான் ஆப்ஷன் மாதிரி. சோ அதனாலதான் நான் சொல்றேன் இப்ப 1 ஆப்டெயின் பண்ற நேரம் இந்த OR கேட்ல 1 ஆப்டெயின் பண்ற வந்து ரெண்டுல ஏதாவது ஒன்று சரி 1 இன்புட் இருந்தா தான் அவுட்புட் வந்து 1 எடுக்கலாமா? இந்த விஷயம் உங்களுக்கு விளங்குதா? கன்க்ளூஷன், லாஸ்ட் கன்க்ளூஷன் OR கேட்ல. எஸ் டீச்சர். ஓகே. சோ இந்த OR கேட்ல வந்து பொறுத்த வகையில ட்ரூத் டேபிள் பண்ணி கன்க்ளூஷன் எடுத்தோம். அதுல ஆப்ஷன் என்னன்னு சொன்னா ரெண்டு இன்புட்ஸ் தார்ல அதுல ஏதாவது ஒரு இன்புட் வந்து 1 இருந்தா மட்டும்தான் அது அவுட்புட் வந்து 1 இருக்கும். ரெண்டு இன்புட்டும் வந்து 0 இருந்தா வந்து அவுட்புட் வந்து 0 இருக்கும். அப்ப 0 1 போடுற வந்து ஆப்ஷன் எஸ் நோண்ட் ஆப்ஷன் கொடுக்கிறது. 0க்கு வந்து நோண்ட் ஆப்ஷன் கொடுக்கிறோம், 1க்கு வந்து எஸ் ஆப்ஷன் கொடுக்கிறோம். இது எல்லா 3 கேட்டுக்கும் பொருந்தும் இந்த விஷயம். விளங்குதா? எஸ் நோ ஆப்ஷன். அதே மாதிரி அவைலபிள் அன்அவைலபிள். அவைலபிள் தான் இருக்குது,
அன்அவைலபிள்னா இல்ல. அதே மாதிரி அவைலபிளுக்கு நாங்க 1 ஆப்ஷனை கொடுக்குறோம், அன்அவைலபிள்னா 0 ஆப்ஷன் கொடுக்குறோம். அப்ப 0ம் 1ம் வந்து நிறைய விஷயங்களை எங்களுக்கு பொருள்படுத்துது. விளங்குதா? சோ மீனிங் எங்களுக்கு வெளிக்கொண்டு வருது. இந்த கேட்ஸை படிக்கிற நேரம், பைனரி டிஜிட்ஸ் மூலமா நாங்க படிக்கிற நேரம் எங்களுக்கு நிறைய விஷயம் வந்து காட்டுது 0 and 1 பேஸ் பண்ணி விஷயங்கள்ல. சோ ஆர் கேட் உங்களுக்கு எல்லாருக்கும் விளங்கிச்சு தானே? shall we move to the next thing? Okay, teacher. Yes, teacher. Okay. The last thing is not gate. We have studied the not gate. So last week இதுக்குரிய note அனுப்பினேன். So the not gate, the standard symbol of not gate is shown here. உங்களுக்கு not gate குரிய சிம்பலை காட்டிக்கிறாங்க. எப்படி ட்ரையாங்கிளுக்கு பின்னுக்கு வந்து ஒரு முன்னுக்கு டாப்ல ஒரு சின்ன ரவுண்ட் இருக்குது. இதுதான் not gate குரிய சிம்பல். Okay, so the below illustration shows a not gate in an electric circuit with A as input and A bar as output. A க்கு மேலால கோடு வந்தா நாங்க A barன்னு சொல்றோம். நெக்ஸ்ட்ல நீங்க படிச்சிருப்பீங்க. சோ A barன்னு சொல்றோம். அப்படின்ற அர்த்தம் என்னன்னு சொன்னா A barன்னு வர காரணம் வந்து அது ஆப்போசிட்டா இருக்குது. அதான் அது. இப்ப இன்புட் என்ன இருக்குதோ அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது தான் அவுட்புட். இந்த நாட் கேட்ல நாட் கேட்டை பொறுத்த வகையில கொடுக்குற இன்புட்டுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது தான் அவுட்புட். ஓகேயா? சோ ஹியர் உங்களுக்கு ஏன்னு சொல்லி அந்த நாட் கேட் சிம்பிளை காட்டி அவுட்புட் அங்கல காட்டிக்கிறாங்க ஏ பார்ன்னு சொல்லி. விளங்குதா அந்த சிம்பிள் ட்ரா பண்ணிக்கிறது? Yeah, teacher. விளங்கு. சோ அந்த ஏண்டு காட்டிக்கிறாங்க. ஆஃப்டர் தட் இந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கிற ரவுண்ட்ல வந்தது நாட் கேட்டுக்குரிய சிம்பிள். சோ இந்த ஏண்ட இன்புட் வந்து அவுட்புட்டா வர நேரம் ஏ பார்னு காட்டிக்கிறாங்க. அர்த்தம் என்னன்னு சொன்னா போற இன்புட் வந்து ஆப்போசிட்டா தான் இருக்கும்னு அர்த்தம். சரியா? என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும்னு சொல்லி. சோ நாங்க இந்த பேசிக் லாஜிக் கேட்ஸ்ல வந்து 0 and 1 பேஸ் பண்ணி மட்டும் தானே படிக்கிறோம். சோ 1 வந்தா இன்புட் வந்து அவுட்புட் வந்து 0வா இருக்கும். இன்புட் வந்து 0வா இருந்தா வந்து அவுட்புட் வந்து 1 இருக்கும் நாட் கேட்ல. விளங்குதா? சோ ட்ரூத் டேபிள் ஃபார் நாட் கேட். அப்ப நான் ஃபைனலா ட்ரூத் டேபிள் மூலம் உங்களுக்கு விளங்கப்படுத்த போறேன். சோ ஏ இன்புட் காட்டிக்கிறாங்க, அவுட்புட் வந்து ஏ பார்னு காட்டிக்கிறாங்க. சோ ஏ இன்புட்ல நேரம் 1 கொடுத்து பாக்குறேன். முதலாவது ஏக்கு வந்து 1 கொடுத்து பார்த்தா அவுட்புட் வந்து என்ன வந்துக்குது? 0. என்ன ஆப்போசிட் தானே நாங்க எழுதணும். ரெண்டு இன்புட்ஸை வச்சு பைனரி டிஜிட்ஸ் பேஸ் பண்ணி மட்டும்தான் நாங்க இந்த லாஜிக் கேட்ஸை படிக்கிறோம். அதனாலதான் 1 and 0ம் 0ம் 1ம் பேஸ் பண்ணி படிச்சுக்கிறோம். சோ 1 இன்புட்டா போற நேரம் அவுட்புட்டா என்ன ரிலீஸ் ஆகுது? 0. சோ 0 இன்புட்டா போற நேரம் அவுட்புட்டா என்ன வருது? 1. இந்த விஷயம் உங்களுக்கு விளங்குது தானே? ஓகே. சோ நாட் னு சொல்லி போறேன். அதுல the output of the not gate is the opposites of its input. அப்ப எங்களுக்கு ஃபைனலா கன்க்ளூட் பண்ணலாம் என்ன விஷயம் சொன்னா நாட் கேட்ல என்ன நாங்க அந்த நாட் கேட்டை பொறுத்த வகையில என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதுக்கு ஆப்போசிட் தான் அவுட்புட். விளங்குதா? அதுல ஒரே ரெண்டு பேஸ் பண்ணி மட்டும்தான் வரும். என்னண்டா ஒன்று 1 இன்புட் வந்தா அவுட்புட் 0 வரும், 0 இன்புட் வந்தா அவுட்புட் வந்து 1 வரும். இவ்வளவு விஷயம் தான் இன்க்ளூட் ஆகுது நாட் கேட்ல. இப்ப 3 கேட்ஸ்க்குரிய எக்ஸ்பிளனேஷனையும் நோட்டையும் பார்த்தோம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? சோ நாங்க இப்ப அடுத்த விஷயத்துக்கு மூவ் ஆகுவோம். கனெக்டிங் லாஜிக் கேட்ஸ் இன் சர்க்கிட்ஸ் அப்படின்னு சொன்னா நாங்க இப்போ ஒரு சர்க்கிட் மாதிரி இந்த சிம்பிள்ஸ் இப்ப நாட் கேட் அண்ட் கேட் இதுகளை ஏதாவது சர்க்கிட் மாதிரி கிரியேட் பண்றதுக்காக அட்டாச் பண்ணி அதுல அவுட்புட்டை ஃபைண்ட் பண்றதுக்கான வேயை தான் பார்க்க போறோம். சோ நான் டக்குன்னு எக்ஸாம்பிளுக்கே வரேன். ரைட், obtaining output from the circuit where input is 1 or 0. சோ நான் உங்களுக்கு முதலாவது இந்த நாட் கேட் ரெண்டு நாட் கேட் உங்களுக்கு அட்டாச் பண்ற மாதிரி ஒரு சர்க்கிட் தந்திக்கிறேன். பாத்து விளங்குதா உங்களுக்கு? அந்த பாக்ஸ்ல இந்த ரெட் கலர் பாக்ஸ் இன்சைட்ல உங்களுக்கு ரெண்டு நாட் கேட் அட்டாச் பண்ற மாதிரி ஒரு சர்க்கிட் தந்திக்கிறேன். விளங்குதா அது?
கேட்டுக்குரிய அட்டாச் பண்ற சர்க்கிட் மாதிரி காட்டிக்கிறேன். சோ the first one முதலாவது உங்களுக்கு 1 என்று காட்டிக்கிறேன் நீங்க லெஃப்ட் சைடுல இன்புட்னு சொல்லி விளங்குதா விளங்குதாம்மா ஓகே சோ அந்த இன்புட் 1 என்று சொல்ற நேரம் அது உள்ளுக்கு இப்ப இன்புட்டா போகுது சோ உங்களுக்கு மிடில்ல 0ன்னு சொல்லி இன்புட்னு சொல்லிக்கிறேன் அவுட்புட்னு சொல்லிக்கிறேன் விளங்குதா ஓ டீச்சர் அது என்ன அர்த்தம் சொன்னா இந்த கேட் நாட் கேட் ஃபர்ஸ்ட் சர்க்கிட்ல ஃபர்ஸ்ட் போகுது தானே அப்ப 1 வந்தா வந்து இங்க ஆப்போசிட் நாட் கேட்ட பொறுத்த வகையில வந்து இன்புட்டுக்கு ஆப்போசிட்டா தான் அவுட்புட் இருக்க போகுது சோ இன்புட் 1 வர நேரம் அவுட்புட் மிடில்ல வர வந்து என்ன வரும் 0 ஏன்னு சொன்னா இன்புட்டுக்கு ஆப்போசிட் தான் அவுட்புட் சோ இங்க 1 வந்தா வந்து இங்க அர்த்தம் வந்து என்ன 0 விளங்குதா சோ இந்த 0 வந்து ரெண்டு விஷயமா இதாகுது என்ன ஒன்று அவுட்புட்டாகவும் பிளே பண்ணுது அதே மாதிரி இன்புட்டாகவும் அடுத்த சர்க்கிட்டும் இருக்குது அடுத்த சர்க்கிட் வர நேரம் அது இன்புட்டா போகும் சரியா ஒரு சர்க்கிட்டா இருந்தா அது வந்து அவுட்புட்னு முடியுது உங்களுக்கு விளங்குதா அப்ப ரெண்டு விஷயம் அதுல நடுவுல மிடில்ல வர விஷயம் வந்து இன்க்ளூட் ஆகுது அதனால தான் நான் இன்புட் அவுட்புட்னு கீழே நோட் தந்தேன் விளங்குதா அது ரெண்டு விஷயமாகவும் அது இதாகுதுன்னு சொல்லி சோ இந்த 0 வந்து மிடில் இருக்கிற 0 வந்து எகெயின் வந்து நாட் கேட்டுக்குள்ளுக்கு போற நேரம் அவுட்புட்டா என்ன ரிலீஸ் பண்ணுது 1 ஏன்னு சொன்னா இன்புட் வந்து 0 வர நேரம் அவுட்புட் வந்து 1 வருகுது எல்லாரும் கதைக்கணும் சோ வந்து உங்களுக்கு இந்த விஷயம் விளங்குதா இந்த சர்க்கிட் எக்ஸ்பிளனேஷன் எஸ் டீச்சர் சோ இந்த ஷார்ட் நோட்டா நான் உங்களுக்கு போட்டிக்கிறேன் நடுவுல மிடில்ல ஷோ பண்ணிக்கிற விஷயத்த வந்து this 0 acts as in both ways input and output in this circuit so இந்த சர்க்கிட்ல இந்த 0 வந்து மிடில்ல இருக்கிற 0 வந்து ஆன்சர் வந்து இன்புட்டாகவும் காட்டுது எங்களுக்கு அடுத்தது அவுட்புட்டாகவும் காட்டுது அர்த்தம் என்னன்னு சொன்னா இந்த ஒரு சர்க்கிட்டோட ஃபர்ஸ்ட் கேட் ட்ரையாங்கிள் அந்த ஃபர்ஸ்ட் இதோட வந்து முடியறன்னு சொன்னா இப்ப 1 இன்புட் வர நேரம் அது 0 வந்து அவுட்புட் அர்த்தமா முடியுது எகெயின் வந்து இன்னொரு சர்க்கிட் நாங்க அட்டாச் பண்ணிக்கிறோம் தானே அதனால தானே அது வந்து 0 எகெயின் வந்து எங்களுக்கு அந்த சர்க்கிட்டுக்குள்ளுக்கு இன்புட்டா போயிட்டு அவுட்புட்டா ப்ரொடியூஸ் பண்ணுது சோ அந்த 0ன்றது வந்து இன்புட்டாகவும் வேலை செய்யுது அவுட்புட்டாகவும் வேலை செய்யுது நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு விளங்கி கொள்றதுக்கு நீங்க போட தேவையில்ல நடுவுல ஆன்சர் இப்ப இது மாதிரி சர்க்கிட் தந்தா நடுவுல இது ரெண்டு வேலை மின் ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லி போட தேவையில்ல உங்களுக்கு விளங்குறது ஃபர்ஸ்ட் டைம் விளங்குறதுக்காக இந்த நோட்டை தந்து சோ ஃபர்ஸ்ட் திங் வந்து 1 இன்புட்டா போகுது அவுட்புட் வந்து 0 வருகுது ஒரு எகெயின் இன்னொரு அட்டாச் பண்ணிக்கிறனால டாட் கே சர்க்கிட் வந்து 0 வந்து என்ன செய்யுது இன்புட்டா போயிட்டு அவுட்புட் வந்து ஆப்போசிட்டா தானே காட்டும் சோ 0 வந்த இன்புட் வந்து அவுட்புட் வந்து என்ன 1 ஓ இப்ப இது விளங்குதா எல்லாருக்கும் ஓகேயா நல்லா கிளியர் ஆயிக்குதா டீச்சர் அத ரிப்பீட் விளங்கப்படுத்தவா சோ இங்க நாட் கேட் ரெண்டு கேட் இருக்குது அது விளங்குதா உங்களுக்கு நாட்ல ஓ டீச்சர் ஓ ரெண்டு இருக்குது சோ முதலாவது வந்து உங்களுக்கு 1 காட்டிக்கிறாங்க இன்புட்னு சொல்லி 1 காட்டிக்கிறாங்க விளங்குதா அது ஓ டீச்சர் சோ அந்த 1 வந்து இன்புட்டா போற நேரம் மிடில்ல வந்து இப்ப அவுட்புட் வந்து என்ன அது மிடில்ல காட்டுறது வந்து ஒரு அவுட்புட் வைங்களே சோ இந்த 1 இன்புட்டா போற நேரம் அவுட்புட் வந்து என்ன வரும் நாட் கேட்ல 0 என்ற ஆப்போசிட்டா இருக்கிறது ஓகே சோ அந்த 0 வந்து எகெயின் என்ன செய்யுது இன்னொரு நாட் கேட்டுக்குள்ளுக்கு போகுது சோ எகெயின் இந்த 0 நாட் கேட்டுக்குள்ள போற நேரம் 0 இன்புட்டா போற நேரம் அவுட்புட் வந்து என்ன ரிலீஸ் பண்ணுது 1 ரீசன் என்ன அது வந்து 0 வந்து நடு சொல்லுங்க ஆப்போசிட் டு 0 அப்ப நாட் கேட்ல வந்து இன்புட்டுக்கு ஆப்போசிட் தான் அவுட்புட் சோ 0 இன்புட் போற நேரம் அவுட்புட் என்ன ரிலீஸ் பண்ணுது 1 சோ நாட் கேட்ல வந்து ஆப்போசிட் தானே இன்புட்டுக்கு ஆப்போசிட் தானே அவுட்புட் சோ தி ஃபைனல் ஆன்சர் அவுட்புட் வந்து 1 சோ ரெண்டு சர்க்கிட் அட்டாச் பண்ணி வைக்கிறனால சோ இந்த அவுட்புட் வந்து எப்பவுமே வந்து இன்புட்டுக்கு ஆப்போசிட்டா தான் இருக்கும் இந்த விஷயம் விளங்குதா எஸ் டீச்சர் okay shall we move to the next thing ஓகே சோ அடுத்த நோட்ல இங்க தந்திக்கிறேன் இன்னொரு சர்க்கிட் வந்து அதே நாட் கேட்டே தான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன்னா மாறி அது 0 இன்புட் போற நேரம் என்ன நடக்குதுன்னு சொல்லி அந்த விஷயம் விளங்குதா உங்களுக்கு இப்ப நாங்க இந்த நாட் கேட்லயே ரெண்டு சர்க்கிட் ரெண்டு நாட் கேட் அட்டாச் ஆகிக்குது அது விளங்குதா முதலாவது ஓ டீச்சர் எஸ் டீச்சர் சோ 0 இன்புட்டா போற நேரம் முதலாவது 0 இன்புட் வந்து போற நேரம் மிடில்ல வர அவுட்புட் வந்து என்ன
ஜீரோவா இன்புட் போற நேரம் நாட் கேட்ல என்ன வரும் ஆன்சர் 1. சோ இந்த 1 வந்து again இன்புட்டா போற நேரம் நாட் கேட்ல என்ன அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுது 0. ஓகே. சோ இந்த விஷயம் விளங்கிட்டா குயிக்கா நான் அடுத்ததுக்கு மூவ் ஆகுறேன், டைம் அப் ஆகும். சோ அடுத்தது வந்து எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஓர் கேட்டையும் நாட் கேட்டையும் அட்டாச் பண்ணின ஒரு சர்க்கிட்டை தந்திக்கிறேன். விளங்குதா இது? சோ இந்த OR கேட்ல நான் OR கேட் எழுதிக்கிறேன் அந்த கேட்லயே. சோ அந்த OR கேட்ல இன்புட் AB ன்னு தந்திக்கிறேன். இன்புட் A க்கு வந்து என்ன தந்திக்கிறேன் 1 ன்னு கொடுத்திக்கிறேன். B க்கு வந்து 0 ன்னு கொடுத்திக்கிறேன். ஓகே. சோ இந்த OR கேட்ல மிடில்ல வரது அவுட்புட். சரியா? OR கேட்டுக்கு உங்களுக்கு நேரா காட்டிக்கிறாங்க தானே அதுல. சோ என்ன ஆன்சர் வந்திக்குது OR கேட்ல வந்து மிடில்ல 1 A1 வந்த காரணம் என்ன? அது பிளஸ் 1.1 பிளஸ் 0 Very good. Right. 1 plus 0 இன்புட்ஸ் போற நேரம் அவுட்புட் வந்து என்ன 1. சோ இந்த 1 என்ன செய்யுது நாட் கேட்டுக்குள்ளுக்கு இன்புட்டா போகுது. இந்த 1 வந்து நாட் கேட்டுக்குள்ளுக்கு இன்புட்டா போகுது. சோ ஆன்சர் எப்படி வரும் 0. என்ன ரீசன், காரணம் என்ன? ஓகே, இன்புட்டுக்கு ஆப்போசிட் தான் என்ன அவுட்புட். சோ இங்க இன்புட்டா 1 போகுது. சோ அவுட்புட் வந்து என்ன 0. சோ இங்க இந்த சர்க்கிட்டுக்குரிய ட்ரூத் டேபிள் தான் நீங்க லெஃப்ட் சைடுல நான் காட்டிக்கிறேன். இப்ப இந்த சர்க்கிட்குரியது மட்டும்தான் நான் சொல்லிக்கிறேன், இதை விளங்கப்படுத்திக்கிறேன் ட்ரூத் டேபிள் செய்யற மாதிரி. இப்ப எங்களுக்கு இன்புட்ஸ்ல தந்திக்கிறாங்க தானே ஏபின்னு சொல்லி வேறையா, நாங்க அகைன் மறுபடியும் 0 0 எல்லாத்தையும் போட தேவையில்லை. விளங்குதா? இப்ப இப்படி ஒரு கொஸ்டின் வந்தா நான் அதான் சொன்னேன். இப்ப இப்படி ஒரு சர்க்கிட் தந்து இதுக்கு வந்து ட்ரூத் டேபிள் டிரா பண்ணுங்கன்னு சொன்னா நீங்க என்ன இன்புட்ஸ் நான் தந்திக்கிறேன் ஏபி. இப்ப ஏபிக்கு 1 0ன்னு தந்திக்கிறேன். இங்க பாருங்க 1 0ன்னு தந்திக்கிறேன் தானே. இந்த பேஸ் பண்ணித்தான் நீங்க ட்ரூத் டேபிள் செய்யணும். பாருங்க இந்த ட்ரூத் டேபிள்ல ஏபின்னு சொல்லி ஏக்கு வந்து என்ன கொடுத்திக்கிறேன் நீங்க 1. அந்த 1 தான் இங்க 1 கொடுக்கிறேன். அடுத்தது பிக்கு என்ன கொடுத்திக்கிறேன் 0. சோ அந்த 0 தான் இங்க பில இருக்குது. சோ அடுத்த விஷயம் என்ன கேட் வந்திக்குது, இப்ப இது OR கேட். OR கேட்ல அர்த்தம் என்ன A B, A plus B, A plus B. அப்படி வர நேரம் நாங்க என்ன ஆன்சர் கொடுக்கணும் 1 plus 0 1 plus 0 1. சோ இந்த OR கேட் again 1 plus 0 1 ன்னு வந்தது நாட் கேட்டுக்கு அட்டாச் ஆகிக்குது. அப்படி அர்த்தம் என்ன A plus B வந்து ஆப்போசிட்டா இருக்குதுன்னு சொல்லி. சோ அதனால A plus B ன்னு சொல்லி பார் காட்டிக்கிறேன். விளங்குதா? இந்த அவுட்புட் வர OR கேட்டுக்கு வந்து ஆப்போசிட் தான் இன்புட்ன்றதுக்கா A plus B பார். சோ இங்க A plus B வந்து 1 வந்தா A plus B பார் வந்து என்ன ஆன்சர் வரும் நாட் கேட்டுக்கு 0. ஏன்னா A plus B பார்ன்றது வந்து நாட் கேட்டுக்குரிய இது. சோ அதான் பார்ன்ற அர்த்தம். A plus B வந்து இப்ப 1 வந்தா அவுட்புட் வந்து ஆப்போசிட்டா நாட் கேட்டுக்குள் அட்டாச் பண்ற நேரம் வந்து 0 வருது. அப்ப இதுக்கான ட்ரூத் டேபிள், இந்த சர்க்கிட்டுக்கான ட்ரூத் டேபிள் தான் இது. இப்ப நீங்க நீங்க யோசிப்பீங்க 4 இன்புட்ஸ் வரணுமே 0 0 1 0 அது பொதுவா வர நேரம். இது இவங்க இந்த சர்க்கிட்டை தந்து ட்ரூத் டேபிள் கேளுங்கன்னு சொன்னா இவ்வளவு விஷயத்தை மட்டும் தான் நீங்க இன்க்ளூட் பண்ணணும். இது விளங்குதா உங்களுக்கு? ஓகே. சோ நான் வந்து லாஸ்டா கொஞ்சம் கொஸ்டின்ஸ் தந்தேன், அதுக்குரிய ஆன்சர்ஸ வந்து நான் எடுத்துக்கிறேன். சோ அதை நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். எனக்கு ஒரே ஒரு கேர்ள் மட்டும்தான் அனுப்பியிருந்தீங்க, அதை கரெக்ட் பண்ணி அவட எல்லாமே சரி. எனக்கு நேம் மறந்துட்டு, சோ நிறைய பேர் ஒர்க் ஷீட் திருத்துறதுனால எனக்கு நேம் மறந்துட்டு. சோ அவட எல்லாமே கரெக்ட். சோ நீங்க செஞ்சுக்கிறீங்களா, எல்லாருக்கும் ஆன்சர் பண்ணிக்கிறீங்களா எல்லாரும்? எல்லாரும் எஸ் டீச்சர்னு சொல்லுங்களேன். எஸ்ஸா நோவா என்ன ஆப்ஷன்? ஆன்சர் பண்ணிக்கிறோம் டீச்சர். சிலவங்க எழுதவே இல்லையா? ஆன்சர் பண்ணிக்கிறோம் டீச்சர். எல்லாரும் எனக்கு எழுதிக்கிறீங்க தானே, ஆன்சர் பண்ணிக்கிறீங்க தானே? ஓ டீச்சர். சோ நீங்க என்ன செய்யணும், இப்ப நாங்க ஆன்சர்ஸ் செக் பண்ண நேரம் உங்களோட கரெக்ஷனை பார்க்கணும். கொஞ்சம் உங்களோட காப்பியை கையில இருக்குதா உங்களோட இப்ப? ஓ டீச்சர். சோ அந்த நீங்க வந்து ரிஃபர் பண்ணீங்க. இப்ப நான் ஆன்சர்ஸ் ஷோ பண்ண போறேன், டிஸ்கஸ் பண்ண போறேன். சோ அதை கொஞ்சம் ரிஃபர் பண்ணி கொள்ளணும். ஓகேயா? அப்போ உங்களுக்கு விளங்கும் என்ன நீங்க பிழை விட்டிக்கிறீங்க, என்ன செஞ்சுக்கிறீங்கன்னு சொல்லி. ஏன்னா எனக்கு அனுப்பியிருந்தா நான் ஒர்க் ஷீட்டை திருப்பி அனுப்பிப்பேன். எல்லாருக்கும் அனுப்புறது சாத்தியம் இல்லாதனால தான் இப்ப டிஸ்கஸ் பண்ண வேண்டிக்குது. ஓகே. சோ ஃபர்ஸ்டுக்குரிய ஆன்சர்ஸ் வந்து
நான் சொன்னேன் what are the three main logic gates ன்னு சொல்லி. So what are the three main types of logic gates? Get or get not or get. get, Or get, not get. not get. நான் இங்க ஆன்சர்ஸ் மட்டும் தான் போட்டிக்கிறேன். ஆன்சர்ஸ்ல எடுத்து ஆன்சர்ஸ் மட்டும் தான் காட்டிக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட்க்கு வந்து டைப்ஸ் ஆஃப் லாஜிக் கேட்ஸ் அண்ட் கேட் ஆர் கேட் நாட் கேட் இது மூணு டைப்ஸ் தான் வரும். ஓகே நெக்ஸ்ட் கேட்டேன் வாட் இஸ் த சிம்பிள் ஆஃப் என் கேட், என் கேட்டுக்குரிய சிம்பிள் என்னன்னு சொல்லி. சோ இதுதான் வரும், ஒன்று இப்படியும் வரும், இல்லாட்டி நீங்க வந்து இதுதான் சிம்பிள். ஹாஃப் சர்க்கிள் நான் ஷோ பண்ணிக்கிறேன், அதுதான் சிம்பிள், என் கேட்டுக்குரிய சிம்பிள். சரியா? என் கேட்டுக்குரிய சிம்பிள் எப்படிக்கும் ஹாஃப் சர்க்கிளா இருக்கும். விளங்குதா? சோ அடுத்த क्वेश्चन வந்து கேட்டிக்கிறேன். என் கேட்டுக்குரிய அவுட்புட்டை ஃபைண்ட் பண்ணுங்க. A வந்து இன்புட் வந்து 1 ஆகவும் B வந்து இன்புட் வந்து 0 ஆகவும் இருந்தா அவுட்புட்டை ஃபைண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி. 0. சோ உங்களுக்கு தெரியும் A அவுட்புட் வந்து வர போகுது A டாட் B. A டாட் B ன்னு சொன்னா 1 into 0. So 1 into 0 ன்னு சொன்னா அவுட்புட் என்ன வர போகுது? 0. 0. ஓகே. அடுத்து வந்து truth table for A dot B. truth table for A dot B அப்படின்னு சொன்னா AND கேட்டுக்குரிய truth table டிரா பண்ணுங்கன்னு சொல்லி. ஓகேயா? சோ நாங்க A க்கு வந்து இன்புட் என்ன கொடுத்திக்கிறோம்? 1. மேல தேர்ட் क्वेश्चनக்குரிய truth table தான சே சொல்லிக்குது. சோ A க்கு வந்து இன்புட்டா வந்து 1 நிக்குது, B க்கு இன்புட்டா வந்து 0 நிக்குது. சோ அவுட்புட் A dot B தானே. சோ ஆன்சர் இஸ் வாட்? 0. Okay. So next thing, fourth one, output of the OR gate. So நான் output of the OR gateல A inputs வந்து கொடுத்திக்கிறேன், output ஃபைண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி. அப்ப input வந்து 1 ஆகவும் inputs அடுத்த inputs வந்து 0 ஆகவும் இருந்தா output ஃபைண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி क्वेश्चन தந்தேன். So what is the output? 1 என்ன சொன்னா 1 plus 0 வந்து 1. A வந்து 1 ஆகவும் B வந்து 0 ஆமா இருந்தா அவுட்புட் வந்து 1 plus 0 வந்து அர்த்தம் என்ன? 1 சைஃபர் வந்து 1. OR கேட் வந்து பிளஸ் பண்றது தானே. சோ 1 plus 0 வந்து என்ன? 1. ஓகே. அடுத்த லாஸ்ட் क्वेश्चन. சிக்ஸ்த் ஒன். சோ நான் வந்து ஒரு சர்க்கிட் தந்திக்கிறேன், அதுக்குரிய அவுட்புட்டை ஃபைண்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஓகேயா? சோ அந்த சர்க்கிட்ல முதலாவது இருக்கிறது வந்து என்ன கேட்? N gate. அடுத்தது என்ன இருக்குது? அடுத்தது என்ன இருக்குது? நாட் கேட். ஓகே. சோ நான் N கேட்டுக்கு இன்புட்ஸ் தான் கொடுத்திக்கிறேன். முதலாவது A க்கு வந்து 0 ஆகவும் B க்கு வந்து 1 ஆகவும் கொடுத்தேன். சோ N கேட் அவுட்புட் வந்து என்ன நடுவுல? 0. அர்த்தம் என்ன? 1.0 1.0 அர்த்தம் வந்து 1 into 0. So answer is 0. இந்த 0 வந்து இன்புட்டா வந்து நாட் கேட்ல போகுது. So அவுட்புட் வந்து என்ன? 1. இந்த ஆப்போசிட் தானே. நாட் கேட் வந்து கொடுக்கிற இன்புட்டுக்கு ஆப்போசிட் தான் அவுட்புட். So 0 and இன்புட் போற நேரம் வந்து ஆப்போசிட்டா வர போகுது என்ன? 1. ஓகே. சோ அதுக்கான மேலுள்ள சர்க்கிட்டுக்குரிய ட்ரூத் டேபிளை டிரா பண்ணுங்கன்னு சொன்னேன். சோ நீங்க எல்லாம் இன்புட் பண்ண தேவையில்ல, நான் கொடுக்குற இன்புட்ஸ் மேல என்ன கொடுத்திக்கிறேனோ அதை இன்புட் பேஸ் பண்ணி செய்யணும். முதலாவது ஏபின்ற இன்புட்ஸ் தந்திக்கிறாங்க, கொலத்தை நாங்க முதலாவது செட் பண்ணிக்கொள்ளணும். ஏபின்ற இன்புட் தந்திக்கிறாங்க. சோ அடுத்த ஃபர்ஸ்ட் கேட் தந்திக்கிறாங்க A டாட் B கேட், அதை நாங்க மென்ஷன் பண்ணிக்கொள்ளணும் அவுட்புட் ஃபைண்ட் பண்ற மாதிரி. அதே மாதிரி அந்த A டாட் B வந்து நாட் கேட்டுக்குள் அட்டாச் பண்றதுனால அதையும் ஃபைண்ட் பண்ணணும் ஆன்சரை. சோ A டாட் B பார்னு கொடுத்திக்கிறேன். இந்த விஷயம் விளங்குதா? Yes teacher. A B ன்னு கொடுத்திக்கிறேன், A டாட் B ன்னு கொடுத்திக்கிறேன், மத்தது A டாட் B பார்னு கொடுத்திக்கிறேன். இந்த விஷயம் விளங்குது தானே? Yes teacher. ஓகே. சோ A இன்புட்டுக்கு வந்து என்ன கொடுத்திக்கிறேன் ஆன்சர்? 0. B க்கு வந்து என்ன கொடுத்திக்கிறேன் இன்புட்டா வந்து 1. சோ A டாட் B ன்ற ஆன்சர் என்ன வரும்? 0. So இந்த A dot B பார்க்கு வந்து ஆன்சர் என்ன வரும்? 0 ன்னு வந்தா 1. and A dot B க்கு பார்னா ஆப்போசிட் ஆயிக்கும் A dot B க்கு. So A dot B 0 ன்னு சொன்னா A dot B பார் வந்து என்ன அர்த்தம்? 1. ஓகே. இப்போ நீங்க ஆன்சர் பண்ணிக்கிறதை செக் பண்ற நேரம் சரி பிழல் விளங்குதா?
Yes, teacher. Yes, teacher. இது மாதிரியா செஞ்சுக்கிறீங்களா இல்லாட்டி வேற மாதிரி செஞ்சீங்களா? இந்த மாதிரி செஞ்சுக்கிறேன் டீச்சர். இந்த ஓகே மாதிரி வெரி தான். குட். ஓகே அப்படின்னு சொன்னா ஃபைன் அல்ஹம்துலில்லாஹ். சோ உங்களுக்கு விளங்கிக்கிறேன்னு விளங்குது சப்ஜெக்ட் வந்து. ஓகே சோ இதுக்குரிய ரிவிஷன் இன்ஷால்லா செஞ்சுட்டு 6th யூனிட் ஸ்டார்ட் பண்ண இருந்தோம் பட் வந்து டைம் அப் ஆவிட்டு சோ செய்யக்கூடிய சான்சஸ் ஈக்கல்ல. இன்ஷால்லா நெக்ஸ்ட் கிளாஸ்ல தான் 6th யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு முதல்ல நான் ஒரு வீடியோ அனுப்புவேன், அதை நீங்க பாத்தீங்கன்னா சரி இடையில அனுப்புவேன், அதை நீங்க பார்த்துட்டு இன்ஷால்லா நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு அப்ப கொஞ்சம் ஈஸியா இருக்கும் எனக்கு விளங்கப்படுத்த. மற்றது இந்த பிசிக்கல் கம்ப்யூட்டிங் 5th யூனிட்ல ரிவிஷனும் செஞ்சோம். சோ இதுல ஏதாவது டவுட் எல்லாம் மீக்குதா? எல்லாம் கிளியர் ஆயிட்டா எல்லா விஷயங்களும்? ஓகே Yes, teacher. Yes, teacher. சோ அகைன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல 5th யூனிட் அப்படியா? Yeah. கிளியர் மாஷாஅல்லாஹ். எனி क्वेश्चंस தான் ஆன்சர் பண்ணலாம். ஓ டீச்சர். அல்ஹம்துலில்லாஹ். சோ ஓகே அல்ஹம்துலில்லாஹ். சோ இன்ஷாஅல்லாஹ் நாங்க 6th யூனிட் நாங்க இன்ஷாஅல்லாஹ் நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு முதல்ல சின்ன வீடியோ அனுப்பி அதை நீங்க பார்த்துட்டு கொஞ்சம் ஐடியாஸ் எடுத்தீங்கன்னா சரி அப்ப ஸ்டார்ட் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் 6th யூனிட். சோ இன்ஷாஅல்லாஹ் நாங்க கிளாஸை முடிச்சுக்கணும். டவுட்ஸ் ஒன்றும் இல்லையே இன்ஷாஅல்லாஹ் நான் கிளியர் பண்ணிட்டேனே இந்த क्वेश्चंस எல்லாம். சோ இன்ஷாஅல்லாஹ் நாங்க நெக்ஸ்ட் யூனிட்டுக்கு தான் மூவ் ஆகணும். அதுக்குரிய இதை டிஸ்கஷன் இன்ஷாஅல்லாஹ் நெக்ஸ்ட் கிளாஸ்ல செய்வோம். இன்ஷாஅல்லாஹ் நாங்க அப்ப முடிச்சுக்கொள்வோமா கிளாஸ்? ஓகே டீச்சர். ஓகே அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாருக்கும். ஜஸாக்கல்லாஹ். Jazakallah.